வாழ்க வளமுடன். நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயில் போயிட்டு என்ன வேண்டுறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் தீர்த்து வை அப்படின்றது கேட்குறோம். கடவுள் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும், எந்த நேரத்துக்கு கொடுக்கணும், எந்த வயசில் கொடுக்கணும்னு அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் போய் கேட்க வேண்டியது என்ன? எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சுகமாக இருக்கிறேன், எல்லாத்துக்கும் நீ கொடுத்த ஒரு வரம், ஒரு சந்தோஷப்பட்டுட்டு வரணும். ஆனால் நம்ம அங்கே என்ன பண்ணுறோம்? எது வேணும் வேணுன்றது கேட்கறது போகிறோம். இதில் என்னன்னா, அந்த கடவுள் அதான் சொல்கிறேன்ல, கும்பாபிஷேகத்துக்கு சக்தி அதிகமாகுது. அதுதான் காலையில் பூஜை கோமாதா பூஜை பண்ணுறதுல எதுக்குன்னா அந்த சக்தி திரும்பி பெறதுக்கு தான். திறந்த உடனே நீங்கள் என்ன கேட்கணும்? உன்னோட சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்னும். எதுக்கு நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறீங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த சக்தி குறைவு. அதனால தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்றீங்க. தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றது கொடுத்துடுச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணால், எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. அது எப்படிங்க சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு அதுதானே முன்ன முக்கியம், அதுக்காக சும்மா நல்லா இருக்குன்னு நான் எப்படி போய் சொல்ல முடியும்னு. அப்படி இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்த இது முன் பிறவியில் செய்த பாவ புண்ணியம் தான் இந்த பிறவியில் மனுஷனாக அந்த அனுபவத்தை பெறறதுக்கு வருகிறீர்கள். ஸ்கூலுக்கு போனால் பாடம் கற்றுக்கிறல்ல, எதுக்கு? அறிவுக்கு. அப்போ அனுபவத்துக்கு அப்போ என்ன வேணும்? அனுபவத்துக்கு அனுபவிச்சா தானே அந்த அனுபவ கல்வி தேவை நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு ஒரு துன்பம் வரும்போது, ஓஹோ இறைவன் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பாடம் கற்பித்திருக்கிறான், அதில் நாம் டெஸ்ட்டு எழுதி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க ஒரு துன்பம் கொடுத்துட்டா, ஓஹோ இன்றைக்கி இந்த துன்பம் வர காரணம் ஒன்றும் இல்லை, எந்த பிறவிலோ அவர்களுக்கு கொடுத்த துன்பத்தை திருப்பி எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளணும். அதுதான் அந்த எக்ஸாமோட ரிசல்ட். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க உங்கள் புண்ணிய அக்கௌண்ட்டில் மார்க்கு அதிகமாக வரும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். தினமும் யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அங்கே ஒன்று வச்சுருங்க ஒரு இடத்துல. இன்றைக்கி காலையிலேருந்து யார் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் எழுதுவோன்னா, இன்றைக்கி 2 முறை நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி வெளியேருந்து கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வேறு எங்கன்னா மார்க்கெட்டுக்கு எங்கன்னா போகிறீங்க, அங்கே போயிட்டு அங்கே யாராவது என்ன சொல்கிறாங்க, இப்படி பாரு அப்படி பாருங்க சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்டுன்னு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ அன்னைக்கு அதையும் ஒரு இதில் போடுங்க, இன்றைக்கி இவர்களால் நான் இந்த என்னோடய பாவப்பதிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோடு போடுங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஓஹோ இத்தனை பாவம் நம்மளுக்கு இன்றைக்கி கழிஞ்சிக்குதா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இப்போ பாவப்பதிவு மட்டும் கிடையாதுங்க, புண்ணிய பதிவும் உண்டு. நீங்கள் இன்றைக்கி எங்கேயோ கோயிலுக்கோ எங்கேயோ போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு உதவி உங்களுக்கு செய்யுங்க, அதையும் எழுதலாம். இன்றைக்கி இவர்களுக்கு நான் கொடுத்தது எந்த பிறவியிலையோ அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், அந்த புண்ணியம் இப்போ அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு தான் நினச்சி கொடுக்கணும். அத்தை விட்டுட்டு நான் அவங்களுக்கு ஏன் பண்ணாங்க போ, நான் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா குத்தம்பா அப்படின்னு சொல்கிறேன், அது தவறு. அது மாதிரி சொல்லாதீங்க. எந்த பதிவும் பிரபஞ்சம் பார்த்துட்டுருக்கோம். ஓஹோ இவன் இதெல்லாம் கேட்டு தான் செய்கிறானா, சரி கேட்டதுக்கேற்ற விடை கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் கணக்கில் என்ன போடுவான், மார்க்கை எவ்வளோ போடணுன்றது அவன் தான் போடுவான். அதுக்கு தான் சொல்ல, ஒரு பொருள் கொடுத்தா கூட நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. அவங்க ஏதோ பிறவியில் கொடுக்கதான் இன்றைக்கி சந்தர்ப்பம் சூழ்நிலை இறையாற்றல் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொடுக்க சொல்லுகிறது. இதை நன்றாக கவனித்து பாருங்கள். ஏன்னா யாராவது கொடுப்பாங்கன்னு நினைப்போமா? நினச்சி பாருங்கள். ஒரு ஆபத்துன்னா ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா எந்த பிறவிலையும் நீ கொடுக்க தான். அதுவே சரி எங்கங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் எந்த பிறவியும் கொடுத்ததில்லை. அப்போ எப்படி அவங்க இந்த பிறவியில் பிரபஞ்சம் உனக்கு அனுப்ப அன்றைக்கி அந்த கொடுத்தாடா, இன்றைக்கி இந்த இதில் போய் கொடு, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு இந்த நேரத்துக்கு கொடு அப்படின்றது தான்.
இப்போ சொத்துக்கே இதுன்றீங்களே, எனக்கு இதை கொடுக்கல அது கூட நேரம் காலம் வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களே தானாக கூப்பிட்டு கொடுப்பார்கள். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.